அகதீஷாய நமக. உண்மை என்ற சொல்லுக்குள் இருக்கும் பொய்மையே வேறொருக்கும் உண்மை சபையாகும் இச்சபை என்று உரைப்போம். அகத்தியன் நாடகமிடும் நிலை, நடனமிடும் நிலையெல்லாம் இச்சபையில் ஒரு காலமும் அனுமதிக்க இயலாது என்று விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் அமர்ந்துள்ளார்கள். தன் கரமதிலே வினை சர்ப்பங்களை வேறொருக்கும் நல் ஆற்றல் கொண்ட குண்டலினி என்னும் தவசர்ப்பத்தை கையில் ஏந்தி சிற்பமாய் அமர்ந்திருக்கின்றான் பாம்பாட்டி. கொங்கு மண்டல திசை நோக்கி ஆற்றலாக மருதமலை திரு ஆண்டவன் அமர்ந்திருக்கும் அத்தலம் நோக்கி அவனை இழுத்து வந்து தேரோடு அமர வைத்திருக்கும் ஆற்றல் எவனுக்கு எங்கிருந்து வரும்? பிரபஞ்ச மகாசபையில் அமர்ந்து தவம் கண்ட பாம்பாட்டிக்கு மட்டுமே அது இயலும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு அவன் திருமுருகனை அழைத்து வருகின்ற பொழுது திருமுருக ஆற்றலெல்லாம் ஒன்றாக வருகின்றன. அவனை விரும்புகின்ற, அவனை வணங்குகின்ற, அவனை இஷ்ட நிலையாய் வணங்குகின்ற துணை மானிடர்களும் சிவசபை நாடி வருகின்றார்கள். அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் அற்புதமான இக்குழுமத்தை கண்டவன் நிச்சயமாக ஒரு திங்கள், இரு திங்கள், 3 திங்கள் அவன் இதனை தொடர்ச்சியாக தன் நிலைக்குள் இருந்து உணர்ந்து காண்பானாயின் அவனே உயர் ஞானவானாக மாறுவதற்கு சாத்தியம் என்று அகத்தியன் உரைக்கின்றான்.